ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நெய் மீன் கருவாடு வதக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருவாடோட நேம் வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து வஞ்சரம் கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கருவாடு வதக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து உரப்புக்காக வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை, நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் உரப்பு. ஸோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. 2 குட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து கருவாடில் வந்து உப்பு ஆல்ரெடி நிறையாவே இருக்கும். ஸோ கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு பத்தலாட்டினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உப்பு சேர்த்துறாதீங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும். இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் மீன் கருவாடு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 6 பீஸ் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த தொக்குல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த செஞ்சு வச்சுருக்கிற மசாலில் வந்து கருவாடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கருவாடு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக டைம் எடுத்துக்கிடட்டும். இது ஸ்பீடாகவே குக் ஆகிரும். ஸோ ரொம்ப நேரம்லாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த கருவாடு வந்து நல்லா குக் ஆகிரும். நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி கருவாடு வந்து கரைஞ்சிரும். ஸோ கருவாடு வந்து கரையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணிடுங்க. மூடி போட்டு குக் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக குக் ஆகும். ஸோ மூடி போட்டுடலாம். இப்போ கருவாடு வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மூடி எடுத்துருங்க. இப்போ கருவாடு நல்லா குக் ஆகிருச்சு. லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கருவாடு பீஸ் வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் கரெக்டாக எடுத்துருங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலாட்டினா லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவாடு வந்து சேர்த்ததுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டிலே வந்து உப்பு இருக்கும். ஸோ நீங்களும் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ராவாயிரும். அதனால் வந்து நீங்கள் வந்து கருவாடில் உப்பு இருக்கிற அளவுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான்.
கருவாடு வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சோத்துலே பிசைஞ்சு சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.